தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த 2026 தேர்தல், அதில் முதலமைச்சராக விஜய் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது. இதெல்லாம் எப்படி சாத்தியமாயிற்று? நாம் அனைவருமே இது இவிஎம் மோசடியினால் விஜய் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படிங்கிறத நாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறோம். அதை நிரூபிக்கும் விதமாக கொளத்தூரில் அந்த இவிஎம் மிஷினை மறுபடி அவர்கள் சோதித்த போது அங்கே ஏகப்பட்ட தில்லு முள்ளுகள் நடந்தது அம்பலமாகிறது. அதாவது இவிஎம் மெஷின் மூலமாக சரியாகத்தான் தேர்தல் நடந்தது என்று சொன்னால் அதை பரிசோதிக்கும் போது அது சரியாக இருக்க வேண்டும் தானே. ஆனால் இந்த இவிஎம் மெஷினை மீண்டும் எண்ணும்படியாக முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவர் தேர்தல் முடிவு வந்தவுடனேயே அவர் தன்னுடைய கோரிக்கையை வைத்தார். ஆனால் அந்த கோரிக்கைக்கு 2.5 மாதங்கள் கழித்துதான் இவர்கள் அதை மீண்டும் பரிசோதிக்கிறார்கள், மீண்டும் எண்ணுகிறார்கள். மீண்டும் எண்ணுகிறார்கள் என்று சொன்னால் இங்க இவிஎம் மிஷினில் எத்தனை ஓட்டு விழுந்தது, அதற்கு ஈடாக விவிபேட் கரெக்டாக இருக்கா அப்படின்னு எண்ண மாட்டாங்களாம். அந்த மெஷின் சரியாக தான் இயங்கினது அப்படிங்கிறத நிரூபிப்பாங்களாம். சரி, அப்படி நிரூபிச்சதாவது சரியாக நிரூபிச்சார்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. ஸோ அந்த மெஷினை அவர்கள் மீண்டும் பரிசோதிக்கும் போது அதில் ஏகப்பட்ட குளறுபடிகள் இருந்திருக்கிறது. ஸோ ஒரே ஒரு தொகுதிக்கு எண்ணும் போதே, பரிசோதனை செய்யும் போதே இந்த அளவுக்கு குளறுபடி இருக்கு என்று சொன்னால் 234 தொகுதிகளிலும் நாம பரிசோதித்தால் நிச்சயமாக தெரிய வரும் இது இவிஎம் தில்லு முள்ளு அப்படின்னு தான். இங்க மோடி அரசாங்கம் ஒன்றை முயற்சி செய்தது. அதிமுகவை தன் பக்கம் இழுத்து எப்படியாவது தமிழ்நாட்டில் இடம் பிடித்து விட வேண்டும் என்று சொல்லி ஜெயலலிதா இறந்த பிறகிலிருந்து இந்த மோடி அரசு எடப்பாடி பழனிசாமி வைத்து அவர்கள் காய் நகர்த்த திட்டமிட்டார்கள், முயற்சி செய்தார்கள். ஆனால் அதற்கு முழுமையாக எடப்பாடி பழனிசாமி ஒத்துழைக்கவில்லை. என்னதான் இருந்தாலும் சுயமரியாதை எடப்பாடியிடமும் இருக்கத்தானே செய்கிறது. ஸோ அவர்கள் எவ்வளவோ முரண்டு பிடித்து பார்த்தார்கள், மல்லுக்கட்டி பார்த்தார்கள், நடக்கவில்லை. அதன் காரணமாக விஜயை களமிறக்கி விஜயை ஜெயிக்க செய்து திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு சூழலை உருவாக்கி அதன் மூலமாக காரியம் சாதிக்க அவர்கள் திட்டமிட்ட அந்த செயல்தான் இந்த இவிஎம் மோசடி. இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவிஎம் மோசடியினால தான் வெஸ்ட் பெங்காலில் பாஜக ஜெயிச்சிருக்குது. இவிஎம் மோசடியினால தான் இந்தியா முழுக்க பாஜக நிறைய இடங்களில் கால் ஊன்றி இருக்கிறது. ஸோ இவிஎம் மோசடி மூலமாக, இவிஎம் மூலமாக தொடர்ந்து இந்த ஒன்றிய பாஜக அரசு நிறைய மோசடிகளை செய்து கொண்டு வருகிறது. நாம் எப்படி ஜல்லிக்கட்டுக்காக போராடினமோ, இப்போ எப்படி ஜந்தர் மந்திரில் அந்த நீட் வினாத்தாள் கசிவுக்காக போராடி தர்மேந்திர பிரதானை பதவி விலகு செய்தோமோ, அதே போல இந்த சர்வாதிகார போக்கை கையாண்டு கொண்டிருக்கிற தேர்தல் ஆணையத்தை கையில் வைத்துக் கொண்டு இவிஎம் மிஷின் தில்லுமுள்ளு வேலைகளை செய்து கொண்டிருக்கிற இந்த பிரச்சனையை மையப்படுத்தி இந்தியா முழுமைக்கும் ஒரு பெரிய போராட்டத்தை மாணவ அமைப்பினர், இளைஞர்கள் அனைவரும் சேர்ந்து ஒருங்கிணைக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் வராமல் நிச்சயமாகவே இங்கு ஒரு விடிவு காலம் பிறக்காது.